வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் உங்கள் வீட்டில் அன்னபூரணி சிலை இருக்குது அப்படின்றப்போ தெரியாமல் கூட இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. இதனால் உங்கள் வீட்டில் தீராத பண கஷ்டம் ஏற்படும். செல்வம் ஏதாச்சும் பணம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட ஒன்று அவங்க கையை விட்டு தவறி போயிட்டே இருக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. ஒருத்தர் வீட்டில் மனித பிரிவு எடுத்த பிறகு இவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்குங்க? அரை ஜான் வயிறு சாப்பாட்டுக்காக தான், அந்த வயிற்றுக்காக தான். 3 வேளை பசிக்கலைன்னா கூட, 3 வேளை சாப்பாடு இல்லைனா கூட ஒரு வேலையாச்சும் நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் இந்த வீட்டில் இந்த உலகத்தில் வாழ முடியும். இதை தாண்டி பொன் பொருள் வீடு இது எல்லாமே அடுத்தடுத்த தேவை தான். முதன்மையான தேவை நம்ம உழுவாரத்துக்கு அன்னம் சாப்பாடு முக்கியம். சரி, எந்த வகையான சாப்பாடாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருட்களுக்கு தெய்வம்னா அவங்க அன்னபூரணி தான். நமக்கு சோறு போடும் தெய்வம். நம்முடைய சாஸ்திரப்படி நமக்கு சோறு போடும்போது மிக முக்கிய தாயாக நம்ம அம்மா எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியமோ அந்த அளவு அந்த அன்னபூர்ணி அம்மாவும் நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம். நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான், ஒரே தாய் தான். உங்களுடைய வீட்டில் அன்னபூரணியை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்றப்போ 2 பேருமே தாராளமாக பண்ணலாம். அன்னபூரணி தாயின் சிலை அல்லது திருவுருவப்படம் உங்கள் வீட்டில் எதனாலும் வச்சு வழிபடலாம், நல்லது. அது இல்லாமல் மட்டும் இருக்கவே கூடாது, கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கணும். அன்னபூரணி சிலையாக இருந்தால் அதை சில பேர் பூஜை அறையில் வச்சுருப்பாங்க, சில பேர் சமையலறையில் வச்சுருப்பாங்க. அசைவம் சமைக்கக்கூடிய இடத்துல சுவாமி சிலை படம் வைக்கக்கூடாது, அது நம்ம மனசு ஏற்றுக்காது. நீங்கள் அசைவம் சமைப்பராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அங்கே எதுவுமே வைக்காதீங்க. நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். முதல் விஷயம், அன்னபூரணி சிலையை நிறைய பேர் கிச்சனில் வச்சுருக்கீங்க, அந்த ஒரு தவறை பண்ணக்கூடாது. நீங்கள் சைவம் மட்டும்தான் சமைக்கிறீங்க அப்படின்றப்ப அங்கே வச்சு வழிபடலாம். பெண்களுக்கு மாதவிலக்கு வருது, நீங்கள் அப்போ அந்த சிலையை எடுத்து சமையலறையில் தொடக்கூடாது இல்லைங்களா? அதனால் சமையலறை மோஸ்ட்லி வைக்க மாட்டோம். ஒரு சில பேர் வீட்டில் சமையலறையும் ஒன்றா இருக்கும், பூஜை அறையும் ஒன்றா இருக்கும். அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன ஸ்க்ரீன் மட்டும் போட்டுக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அவங்க நம்ம அம்மா தான், நம்ம மன்னிச்சிருவாங்க. ஒரு ஸ்க்ரீன் மட்டும் போட்டு கவர் பண்ணிக்கோங்க இல்லாத பட்சத்தில். சரி, உங்கள் வீட்டில் ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சிலைக்கு முறையான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்கள் வீடு ரொம்ப செம்மையாக இருக்கும். ஒரு சில பேர் வீட்டில் சிலை இருந்தால் கூட கஷ்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய கோவில் இருக்குது, அந்த கோவிலில் கருவறையில் அந்த சுவாமிக்கு தேவையான விஷயங்கள் பண்ணாமல் இருந்தால் அந்த கோவில் என்ன இருந்து பலன். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் அந்த சிலை இருக்குது அப்படின்றப்போ அந்த சுவாமிக்கு முறையான வழிபாடுகள் பண்ணணும். நீங்கள் அந்த பூஜை அறையில் வைத்திருந்தாலும் சரி, சமையலறையில் வைத்திருந்தாலும் சரி, அன்னபூரணியை எப்போதும் பச்சரிசியின் மேல் அல்லது பச்சரிசி நெல் மேலே தான் உட்கார வச்சுருக்கணும். அவங்கள வெறுமனே ஒரு தட்டில் வெறுமனே கீழே அப்படிலாம் உட்கார வச்சுருக்கக்கூடாது, அது மிகப்பெரிய பாவங்க. ஒரு பித்தளை கிண்ணம், பித்தளை டம்ளர் எதுவாக இருந்தாலும், வெள்ளி கிண்ணம், வெள்ளி டம்ளர், அது ஃபுல்லாக பச்சரிசியை கொட்டியோ அது ஃபுல்லாக நெல்லை கொட்டியோ அது மேலே தான் அவங்கள அமர வைக்கணும். இது முக்கியமான விஷயம். நீங்கள் இதை இப்படி அமர வைக்காமல் வெறுமனே அமர வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தீராத வறுமை, தரித்திரம், பண கஷ்டம் ஏற்படும். நீங்கள் எவ்வளோ பாடுபட்டாலும் உங்கள் கையில் பணம் தங்கவே தங்காதுங்க. 2வது, அன்னபூரணியோட சிலை 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ எது எப்படியா இருந்தாலும் நெல் மேலே வைக்கணும், நல்லா புதஞ்சிருக்கிற மாதிரி வைக்கணும். நல்லா பாதி புதஞ்சிட்டு அதுக்குள்ளே அம்மா இருக்கணும். அந்த பச்சரிசியில் 4 துவரம் பருப்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு வைக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் இதில் ஒரு வெள்ளி நாணயம் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, இல்லை 1 ரூபாய் காயின் கூட போட்டு வைக்கலாம். அன்னபூரணியோட சிலை இருந்துச்சுன்னா தினமும் உங்கள் வீட்டில் சமைச்ச பிறகு நான்வெஜ் எல்லாம் வெஜ்ஜு சமைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன தட்டில் அவங்களுக்குன்னு எடுத்து வச்சு அதை வச்சு அவங்களுக்கு பூஜையில் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் அவங்களுக்கு வழிபாடு பண்ணணும். முக்கியமாக உங்கள் வீட்டில் அந்த சிலை இருக்குன்னா அவங்க கையில் ஒரு சின்ன கரண்டி வச்சுருப்பாங்க, அந்த கரண்டியில் கண்டிப்பாக ஒரே ஒரு பருக்க அரிசியாச்சும் எடுத்து அதில் வைக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் அந்த சிலை இருக்கிறதுக்கே முழுமைப்படும், ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. சமைச்ச சாப்பாடு வீணாகாது, வீட்டில் இருப்ப நோய்வாய் படமாட்டாங்க. அந்த சாப்பாடு கை வைக்கும் போதே வீட்டில் பிரச்சனை, ஒரு சில பேர் வீட்டில் பிரச்சனைலாம் வரும், அது மாதிரி எதுவுமே இருக்காது. வீட்டில் இருப்பவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. எல்லா உணவையும் சாப்பிடும் அளவிற்கு ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் அந்த தாய் உண்டாக்கி கொடுப்பாங்க. அன்னதோஷம், அன்னதரித்திரம் எல்லாமே உங்கள் வீட்டில் ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இதை நீங்கள் பண்ண வேண்டியது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. நைட் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனில் அன்னபூரணியும் மகாலட்சுமி தாயரும் பார்ப்பாங்களாம். நைட்டு பசியோடு வருவாங்களாம். அப்படி அவங்க வரும்போது அடுப்படியில் எதுவுமே இல்லைன்றப்போ அவங்க வாடி போயிடுவாங்களாம். நம்ம வீட்டுக்கு சாப்பாடுக்கு யாருனா நம்ம எதனா கொடுக்கலாம், அவங்க வாடி போயிடுவாங்களா. அதனால தான் இரவு தூங்க போகும் முன்பு அடுப்பின் மீது ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போங்க. மீதம் சாதம் இருந்தால் கூட தண்ணி ஊற்றி வச்சு அப்படியே வச்சோன்னா பாதத்தை தொலைக்கி காலியாக வைக்கக்கூடாது. 4 பருக்கைகள், 1 பருக்கைகள் இருந்தால் கூட அதை எடுத்து அவங்க சாப்பிட்டு மனசில் ரொம்ப திருப்தி ஆகிடுவாங்க. நீங்கள் இது வெள்ளி தட்டில் பித்தளை தட்டு வைக்கணும்ல, நார்மல் நீங்கள் ஒரு எச்சப்படாத ஒரு தட்டில் வச்சாவே போதுங்க, அதுவே அவங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்றப்ப அன்னமொழி சிலை வாரத்தில் வீடெல்லாம் பூஜை மனம் தேய்க்கிறப்போ ஒரு சின்ன ஒரு பால் அபிஷேகம், ஒரு சந்தன அபிஷேகம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.